ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் எந்த புக்ஸ் படிக்கணும்னு பார்க்குறப்ப வந்து முக்கியமாக 3 புத்தகம் இருக்குது. ஒன்று வந்து சிட்ஃபீல்டுடைய புத்தகம், 2வது வந்து ராபர்ட் மெக்கியுடைய புத்தகம், 3வது வந்து பிளாக் ஸ்னைடருடைய புத்தகம். இதில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்து எம்ஜிஆரும் சிவாஜியும் ரொம்ப முன்னணியாக இருந்தாங்களோ அது மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கில் வந்து எல்லாருமே ரெஃபர் பண்ணக்கூடிய புத்தகம் வந்து சிட்ஃபீல்டும் ராபர்ட் மெக்கியுடைய புத்தகமாக இருக்குது. அவங்களுக்கு அடுத்ததாக வந்த பிளாக் ஸ்னைடருடைய புத்தகம் வந்து யங் ஆடியன்ஸ் வந்து அதிகமாக ஈர்க்கப்பட்டது, அதிகமாக விற்கப்பட்டது, இவங்களோட அதிகமாக விற்கப்பட்டது. ஏன்னா இவங்க 2 பேர் புத்தகத்தோட வந்துட்டு பிளாக் ஸ்னைடர் புத்தகம் வந்து ரொம்ப கேஷுவலாக படிக்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும். நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லைனா கூட படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இலகுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இவரோட புத்தகம் அதிகமாக விற்கப்பட்டது. ஒரு கதை நம்ம யோசிக்கிறோன்னா வந்து முதல்ல வந்து அந்த ஒன்லைன் மொத்த கதையும் வந்து ஒரு வரியில் சொல்லப்படணும், ஒரு வரியில் சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு வரியில் வந்து ஒரு முரண்பாடு, ஒரு ஐரணி இருக்கணும். ஸோ மொத்த கதையும் வந்து அந்த லாக்லைன்லேருந்து உருவாகணும். ஸோ அதோடைய இந்த லாக்லைனை வச்சே வந்து அது என்ன ஜானரு, என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு இது ரீச் ஆகும், என்ன மாதிரி பட்ஜெட் இருக்குன்னு சொல்கிற ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து சேவ் த கேட் இருக்குது. தமிழில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பியூர் சினிமாவோட இந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம்.